இந்த உலகத்துல தொடவே முடியாத விஷயம் எதுன்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாக்கால மூக்க தொடுறதா, அப்படி இல்லைன்னா மேல இருக்கிற நிலாவை தொடுறதா, அப்படி இல்லைன்னா உருவமே இல்லாத அந்த காத்தை தொடுறதா, இது எதுவுமே கிடையாது. அப்ப எதுதான் தொடவே முடியாத அந்த விஷயம்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் யூஎஸ் பிரசிடென்ட். இந்த உலகத்திலே ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தை வச்சிருக்கிறவர் தான் யூஎஸ் பிரசிடென்ட். ஸோ அவரோட இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் எவ்வளோ பவர்ஃபுல்லானு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது யூஎஸோட பிரசிடெண்ட்டை யார் பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். யூஎஸ் பிரசிடெண்ட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான குரூப் இருக்குது. அந்த குரூப்போட பேர் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சர்வீஸ்னு சொல்லப்படுது. இந்த குழுவோட மெயின் வேலை என்னன்னா, பிரசிடெண்ட்டுக்கு எந்த நேரத்திலையுமே எந்த விதமான ஆபத்துமே வராம பாதுகாக்கிறது தான். பிரசிடென்ட் தூங்குற நேரமா இருந்தாலும் சரி, பயணம் பண்ற நேரமா இருந்தாலும் சரி, மீட்டிங் போற நேரமா இருந்தாலும் சரி, எப்பயுமே அவருக்கு பக்கத்திலேயே பாதுகாப்பா இந்த குழு ஆட்கள் இருப்பாங்க. 24 மணி நேரமும் 7 நாட்களும் பிரசிடென்ட் எங்க போனாலும் அவரை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் சந்தேகப்படுற விதத்துல நடந்துக்கிட்டா உடனே அதை கவனிச்சு பிரசிடென்ட்டுக்கு எந்த ஆபத்துமே வராத மாதிரி அந்த நிலையை கட்டுப்படுத்துவாங்க. அதனால தான் பிரசிடென்ட் தனியா எங்கேயுமே போகவே மாட்டாரு. எப்பயுமே இந்த பாதுகாப்பு குழு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் கூடயே இருப்பாங்க. காய்ஸ், இந்த பிரசிடென்ட்டை பாதுகாக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான லேயர் மாதிரி இருக்காது. அது பல அடுக்குகள் கொண்ட சிஸ்டம் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிரசிடெண்ட்டை பக்கத்துல இருந்தே பாதுகாக்கக்கூடிய ஆட்கள். அவங்க பிரசிடென்ட்டுக்கு ரொம்பவுமே நெருக்கமாக இருப்பாங்க. உடனே ஏதாவது அட்டாக் வந்தாலுமே அவரை பாதுகாத்துடுவாங்க. அதுக்கப்புறமா குடிசைகள், கட்டிடங்கள், இதுக்கு மேலெல்லாம் இருந்து காக்கக்கூடிய வீரர்கள், ஸ்னைப்பர்ஸ் வச்சிருப்பாங்க. தூணிலும் இருப்பாங்க, துரும்பிலும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். எந்தவித ஒரு ஆபத்து வந்தாலுமே உடனே அதை கவனிச்சு நடவடிக்கை எடுப்பாங்க. வெடிகுண்டு, தீ, இது மாதிரி எல்லாம் ஆபத்து வர இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய குழுக்கள். இவங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்த இடம் இல்லைன்னா பிரசிடென்ட்டுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏதாவது ஆபத்து இருக்கா இல்லையான்னு சொல்லி பாக்குறது தான் இந்த குழுவோட வேலையா இருக்கும். அதுக்கப்புறமா சைபர் செக்யூரிட்டி குழு. ஸோ பிரசிடென்ட்டுக்கு வர அஞ்சல்கள், கோல்ஸ் இதெல்லாம் ரொம்பவே சேஃபாக இருக்கணும், ஹெக் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காகத்தான் இந்த குழு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவசர மருத்துவ குழு. ஏதாவது பிரசிடென்ட்டோட உடல் பாதிக்கப்பட்டா இல்லைன்னா அவருக்கு ஏதாவது நோய் வந்தால் உடனே மருத்துவ உதவி கிடைக்கிற மாதிரி இவங்க இருப்பாங்க. க்ராஸ் ப்ரொடெக்ஷன் ஏஜென்ட், ஸ்னைப்பர் ஆன் ரூஃப் டாப், பாம் டிடெக்ஷன் டீம், சைபர் செக்யூரிட்டி டீம், மெடிக்கல் எமர்ஜென்சி டீம்ஸ்னு சொல்லி இப்படி பல அடுக்குகள் கொண்ட செக்யூரிட்டி இந்த ஒரு பிரசிடென்ட்டுக்காக இருக்கும். ஸோ அதனால இந்த டீம் எல்லாம் ஆல்ரெடி ரெடியில் இருக்கிறதால எந்த நேரத்திலுமே பிரசிடென்ட்டுக்கு எதுவுமே ஆகாது. இந்த யூஎஸ் பிரசிடென்ட் எங்கே போகிறாரோ அது போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கான பாதுகாப்புகள் எல்லாம் கடுமையாக செய்யப்பட்டிருக்கும். அவர் போகிற ரூட்டை ஆய்வு செய்வாங்க. பிரசிடென்ட்டுக்கு போக வேண்டிய பாதை முழுக்க முழுக்க முன்னாடியே ஆய்வு செய்யப்பட்டிருக்கும். எங்கே அபாயம் இருக்குதோ, யாராவது சந்தேகமாக நடக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அண்ட் பிரசிடென்ட் போகிற சமயத்தில் அந்த சாலை முழுவதுமே மூடப்பட்டு இருக்கும். சாலை வழியாக யாருக்குமே போக முடியாது. பயணத்தை ஸ்மூத்தாக சேஃபாக கொண்டு போகிறதுக்கு இது ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறமா பிரசிடென்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே ஸ்கேன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு மேலிருந்து ஏதாவது ஒரு பொருள் வீணா இருக்குதான்னு சொல்லி எல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் பைப்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா இப்படி மறைவான இடங்களில் கூட அட்டாக் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிரசிடென்ட் பொதுமக்களோட சந்திக்க போகிற டைமில் பார்த்தீங்கன்னா க்ரௌட் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். மக்கள் கூட்டம் தடுக்கப்படும். எந்த அபாயமே வராத மாதிரி செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ் எல்லாம் சரியாக அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பிரசிடென்ட் ட்ராவல் பண்ணால் பாதை, சுற்றுப்புறம், கட்டிடம், மறைஞ்சிருக்கக்கூடிய இடங்கள் இது எல்லாமே ஆய்வு பண்ணப்படும். அதுக்கப்புறமா இந்த யூஎஸ் பிரசிடென்ட் கிட்ட இருக்கக்கூடிய ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான செக்யூரிட்டி பார்ட் எதுனா அவரோட புல்லட் ப்ரூஃப் கார்னு சொல்லலாம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா த பீஸ்ட்னு சொல்லப்படுது. இந்த கார் பார்த்தீங்கன்னா நார்மலான லக்ஸரி கார் கிடையாது. இது ஃபுல்லாகவே ஆர்மி கிரேட் சேஃப்டியோட டிசைன் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு கார்னு சொல்லலாம். இந்த காரோட பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சோல்ஜர் லெவல் ஆர்மரில் இருக்கும். புல்லட்ஸ், பாம்ஸ், கிரெனேட்ஸ்னு எல்லா இம்பேக்ட் வந்தாலுமே இந்த கார் ரொம்பவுமே சேஃபாக இருக்கும். அண்ட் காரோட விண்டோஸில் 5 inch திக்கான புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இருக்குது. ஸோ புல்லட் வந்தாலுமே கிரெக் வராது, ப்ரோக்கன் ஆகாது. பிரசிடென்ட் ஃபுல்லாக சேஃபாக தான் இருப்பார். அதுக்கப்புறமா டயர் பர்ஸ்ட் ஆனாலுமே கூட இந்த காரை டிரைவ் பண்ண முடியும். ஸோ எந்தவித சுச்சுவேஷன் வந்தாலுமே இந்த கார் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். கெமிக்கல் அட்டாக், ஸ்மோக், கேஸ் அட்டாக் இதெல்லாம் வந்தாலுமே காருக்குள்ளே ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஸோ பிரசிடென்ட்டுக்கு ப்ரீத் பண்ண எந்தவித கஷ்டமுமே இருக்காது.
இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபயர், பாம் எக்ஸ்ப்ளோஷன் இது எது நடந்தாலுமே எந்த டேமேஜுமே ஆகாது. பிரசிடென்ட்டோட பிளட் டைப் மெச்சான பிளட் கார்ல ரெடியாவே இருக்கும். ஸோ எமர்ஜென்சினா இன்ஸ்டன்ட்டா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த காருக்குள்ள கம்யூனிகேஷன் சிஸ்டமும் இருக்கும். சேட்டலைட் கனெக்ஷனும் இருக்கும். உலகத்துல யாருக்கு வேணும்னாலும் இன்ஸ்டன்ட்டா கான்டாக்ட் பண்ண முடியுமா இருக்கும். ஸோ ஓவராலா இந்த யுஎஸ் பிரசிடென்ட்ட ஒரு சாதாரண மனிதனை நமக்கு பார்க்க முடியாது. அவர் ஒரு நாட்டோட முக்கியமான முன்னணி முடிவெடுக்கக்கூடிய மனிதரா இருக்கிறாரு. அவரு செய்யற ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு நடத்தையும் உலகம் முழுக்கமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் கூட எந்த சிக்கலுமே வராம அவரை முழுமையா கட்டாயமா பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் யூஎஸ் பிரசிடென்ட்டோட செக்யூரிட்டி ஏன் இவ்வளோ டைட்டுன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கான பார்ட் எதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.